இந்த 7 வார்த்தையை நமக்காக கொடுத்தாருங்க. ஆனா இந்த 7 வார்த்தையை கொடுக்கவில்லை என்றால் இந்த குட் ஃப்ரைடே என்ற ஒரு நாள் இருக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த 7 வார்த்தையை தான் மரிக்க போகிற நேரத்தில் தேவன் சொல்லவில்லை என்றால் இந்த குட் ஃப்ரைடே என்ற நாளை, இந்த புனித வெள்ளி என்ற நாளை நாம் கொண்டு இந்த 7 வார்த்தை நம்ம பேசி இருக்க முடியாது. ஏனென்றால் புனிதமான வார்த்தை என்பது இந்த புனித வெள்ளி எதற்காக தெரியவில்லை. மரிக்க போற நேரத்துல புனித வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். ஆனா அந்த தேவன் மரித்தவராய் இல்லாதபடிக்கு மீண்டும் உயிர் தருவார் என்பதற்காக தான் தேவன் இடத்துல இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, இந்த வார்த்தையில் உள்ள வசனங்களை தியானிக்கும் போது புனித, ஏன்னா எத்தனையோ காரியங்களை கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனா இது புனிதமான தேவன், பரிசுத்தமான தேவன், நீதியின் தேவன், சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறதுனாலதான் இதுக்கு புனித வெள்ளி என்ற வார்த்தையை வைத்திருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் மரித்தவராக போகவில்லை, மீண்டும் எழும்ப செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஹல்லேலூயா. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தாருங்க. ஏனென்றால் அது கசப்பு கலந்த காடிங்க. கசப்பு கலந்த காடி தன்னுடைய ஆத்மாவின் சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்தங்களும் சிந்தி எல்லாமே அவருடைய வேர்வத்துடைய ரத்தமாக மாறினதுங்க. அதே போலதான் அவர் மரிக்கின்ற வேலையில 4 வார்த்தைகளை பேசி 5வது வார்த்தையில தாகமா இருக்கிறேன் என்று நமக்கு அந்த தாகமானதை சொல்லும் போது அந்த நேரத்தில் அவர் கேட்கும் போது கசப்பு கலந்த ஒரு கசப்பான எந்த ஒரு பொருளுமே நம்ம இனிப்பு அதிகமா ருசித்து சாப்பிடுவோம், புளிப்பு அதிகமா ருசித்து சாப்பிடுவோம். கசப்பு கலந்த ஒரு பொருளை நம்ம தின்போமானால் அதை நம்ம உண்ண முடியாது. ஏனென்றால் அது நம்ம கிட்ட கொடுக்கும் போது, அது சிரிப்பில் இடத்துல கூட ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுக்கும் போது அது ஆனந்தமாக ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அது அவ்வளோ அழகாக ருசித்து ரசித்து அதை சாப்பிடும். ஆனால் கசப்பு கலந்த காடியை அறுத்துல அந்த தண்ணீரையோ மற்ற ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் போது அது குடிக்க மனமில்லாத இருந்தாங்க. அடுத்து படிக்கணுமா? மார்க் 15:23 படிக்கணுமா? அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல கசப்பு இருந்தது. இந்த வெள்ளை போலம் என்பது இங்கிலீஷ்ல வினிகர் என்பது ஒரு அர்த்தமாங்க. ஏனென்றால் ஒருவர் மரிக்கும் போது தன்னுடைய பாடுகளின் நிமித்தமாக, கஷ்டங்களின் நிமித்தமாக சரீரத்தில் உள்ள ரத்தங்கள் எல்லாமே போய்விட்ட பிறகு தான் மீண்டும் அந்த மரிக்க போற நேரத்தில் ஒரு பலன் கிடைப்பதற்காக தான் அந்த கசப்பு கலந்த வினிகர், அந்த வினிகர்னு சொல்லுவாங்களாம், அந்த காடி அவருக்கு கொடுக்கும் போது அதை குடிக்க மனமெல்லாம் வந்தாங்களாம். அதே போலதான் வெள்ளம் கலந்த இந்த போலத்தை அவர் குடிக்க மனதெல்லாம் இருந்தாங்க. ஏனென்றால் ஒரு கசப்பு கலந்த ஒருத்தருக்கு கொடுக்கும் போது அது குடிக்க மனம். ஏனென்றால் அந்த மரிக்க போற நேரத்துல அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமா, அதுக்காக தான் அந்த வினிகர் என்ற அந்த பொருளை அவருக்கு கொடுப்பாங்களாம். ஆனா அது தேவன் என்ன பண்ணாராம்? ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆத்மா தாகங்க. ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவனை தாகமா இருக்கிறேன் என்று ஒரு உறவினர்களோ, நாம் ஒரு வீட்டுக்கோ இல்ல மற்ற ஒரு உறவினர்களோ நம் வீட்டுக்கு வரும்போது முதலாவது நம்ம கொடுப்பது எது? தண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அழைத்தவர்களாக இருக்கலாம், அழைக்காதவர்களாக கூட இருக்கலாங்க. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல ஒருவர் நம்ம தேடி வரும்போது முதலாவது கொடுப்பது தண்ணீருங்க. அந்த தண்ணீரை அந்த மனிதனுக்கு கொடுக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு உற்சாகம். ஏனென்றால் அவன் சோர்ந்து போய் இருக்கலாம், வாகனத்தில் வந்தாலும் கூட, நடந்து வந்தாலும் கூட. ஆனால் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் தாகத்தை தணிப்பதற்கு தான் தேவன் தண்ணீரை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தண்ணீரை கொடுக்கும் போதுதான் அவனுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கும், அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் கிடைக்கும், அவனுக்குள்ள ஒரு பிரதிபலிப்பு கிடைக்கும். ஏனென்றால் தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை அநேக இடத்துல இருக்குதுங்க. அதே போலதான் 3 வார்த்தைகளை குறித்து இந்த நாளில நம்ம பேச இருக்கிறோம். பாடுபடும் மனுஷகுமாரன், தேவனுக்கு கீழ்படியும் ஊழியக்காரன்,
பாவிகளை நேசிக்கும் அன்புள்ள இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க உற்சாகமா இல்லைன்னா என்னுடைய தாகம் தனிந்து போய்விடுங்க. ஹல்லேலூயா. அதுக்குதான் பாடுபடும் மனுஷகுமாரன். முதலாவது வார்த்தை பாடுபடும் மனுஷகுமாரன். அம்மா எடுத்து வாசிங்கம்மா. அம்மா பிலிப்பியர் 2:8 படிங்கம்மா. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷகுமாரனாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:8. அவர் ஹல்லேலூயா. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினாங்க. அதே எபேசியர் படிங்க 6:6 படிங்க. எபேசியர் 6:6. ஹல்லேலூயா. ஏனென்றால் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. இது ஒரு தாகம் தாங்க. தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிதற்காக நம்மளை கிறிஸ்துவர்களாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உள்ளங்கையில தாங்கி கொண்டிருக்கிறார். அது